أعوذ بالله من الشيطان الرجيم. தவிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். فلما جهزهم بجهازهم جعل السقاية في رحل أخيه ثم أذن مؤذن أيتها العير إنكم لسارقون. யூசுப் தம் சகோதரர்களாகிய அவர்களுக்கு வேண்டிய பொருள்களை வழங்கிட ஏற்பாடு செய்த பின் தம் சகோதரரின் பொதியினுள் தமது கோப்பையை வைத்துவிட்டார். பிறகு அறிவிப்பாளர் ஒருவர், பயணக்கூட்டத்தினரே, நீங்கள் எல்லோரும் திருடர்கள் என உரக்க கூவினார். قالوا وأقبلوا عليهم ماذا تفقدون. அதற்கு அவர்கள் அவரை நோக்கி திரும்பி வந்து, உங்களுடைய எந்த பொருள் காணாமல் போய்விட்டது என்று வினவினார்கள். قالوا نفقد صواع الملك ولمن جاء به حمل بعير وأنا به زعيم. அதற்கு அரசு ஊழியர்களாகிய அவர்கள் அரசரின் அளவு கோப்பையை காணவில்லை என்று கூறினார்கள். மேலும் அந்த ஊழியர்களின் தலைவர் கூறினார், யார் அதனை கொண்டு வருகின்றாரோ அவருக்கு ஓர் ஒட்டகச் சுமை அளவு வெகுமதி உண்டு. அதனை வாங்கித்தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். قالوا تالله لقد علمتم ما جئنا لنفسد في الأرض وما كنا سارقين. அச்சகோதரர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாங்கள் இந்த நாட்டில் குழப்பம் விளைவிக்க வரவில்லை என்பதையும் நாங்கள் திருடர்கள் அல்லர் என்பதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். قالوا فما جزاؤه إن كنتم كاذبين. அதற்கு அவர்கள், சரி, நீங்கள் சொல்வது பொய் என்று நிரூபணமானால் திருடியவருக்குரிய தண்டனை என்ன என்று வினவினார்கள். قالوا جزاؤه من وجد في رحله فهو جزاؤه كذلك نجزي الظالمين. அதற்கு அவர்கள், அவருக்குரிய தண்டனை எவருடைய மூட்டையில் அந்த பொருள் காணப்படுகின்றதோ அவரை பிடித்து வைத்துக் கொள்வதே அவருக்குரிய தண்டனையாகும். இத்தகைய அக்கிரமக்காரர்களுக்கு இம்முறையில்தான் நாங்கள் தண்டனை வழங்குவோம் என்று மறுமொழி கூறினார்கள். فبدأ بأوعيتهم قبل وعاء أخيه ثم استخرجها من وعاء أخيه كذلك كدنا ليوسف ما كان ليأخذ أخاه في دين الملك إلا أن يشاء الله نرفع درجات من نشاء وفوق كل ذي علم عليم. அப்போது யூசுப் தம் சகோதரரின் மூட்டையை சோதனையிடுவதற்கு முன் அவர்களின் மூட்டைகளை சோதனையிடத் தொடங்கினார். பின்னர் தம் சகோதரரின் மூட்டையிலிருந்து காணாமல் போன பொருளை கண்டெடுத்தார். இவ்வாறு நமது உபாயத்தின் மூலம் யூசுஃபுக்கு நாம் உதவினோம். மன்னனின் தீனின்படி, அதாவது எகிப்து நாட்டு அரசு சட்டப்படி தம் சகோதரரை பிடித்து வைத்துக் கொள்வது அவருக்கு ஏற்புடையதாக இருக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் அதனை நாடினாலே தவிர நாம் நாடுபவர்களின் தகுதிகளை உயர்த்தி விடுகின்றோம். மேலும் அனைத்து அறிவாளிகளுக்கும் மேலாக ஓர் அறிவாளி இருக்கின்றான்.